ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு நியூ என்எஃப்ஓ வந்து பார்க்க போறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ல. நான் சைக்ளிக்கல் கன்சியூமர் இண்டெக்ஸ் ஃபண்ட். இதோட ஃபண்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குரோ அந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்க லான்ச் டேட் வந்து 2ஆம் தேதி ஆல்ரெடி வந்து ஆரம்பிச்சாச்சு. எப்போ முடியுது அப்படின்னா 16ஆம் தேதி. அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 மே அன்னைக்கு வந்து அலாட்மெண்ட் ஆயிடும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து எதுவும் இல்ல. எக்ஸிட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளைக்குள்ளார லெட்ஸ் சே இன்னைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 30 நாளைக்குள்ள ரீடீம் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் ஸ்டாம்ப் டியூட்டி ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு 0.005 வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஆனவச்சு 500 ரூபா அப்படி இது பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இதோட ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாலேருந்தே நீங்கள் போகலாம். வெறும் 100 ரூபா நீங்கள் போட்டு அதை வந்து க்ரோ ஆகும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து 41 இன் இந்தியாவில் இருக்குது. ஸோ ஏவிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 760 கோடி கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன செக்டார் வைஸ் அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அப்படின்னா எஃப்எம்சிஜி வந்து 43%, டெலிகாம் வந்து 11%. இது வந்து பாரதி ஏர்டெல் வரும். அதுக்கப்புறம் கன்சூமர் டியூரபிள், கன்சூமர் சர்வீஸ், மீடியா, டெக்ஸ்டைல் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ அது இந்த ஃபாஸ்ட் மூவிங்கில் 43% வந்து பண்ணியிருக்காங்க. இதோட அந்த கம்பெனிஸோட பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் வந்து பார்த்தோன்னா நமக்கு பாரதி ஏர்டெல் வந்து தெரியும் 9% கிட்ட இருக்குது. சேம் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி, டைட்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கம்பெனி. பல வருஷம் வந்து வச்சுருக்கலாம். ஜொமேட்டோ, ட்ரெண்ட், அதுக்கப்புறம் டாடா கன்சியூமர், அவனி சூப்பர் மார்க்கெட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எஃப்எம்சிஜி பொறுத்தவரையும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தது, நெஸ்லேவும் நல்ல ரிசல்ட் கொடுத்தது, ஐடிசி நல்ல ரிசல்ட் கொடுத்தது, பாரதி ஏர்டெல் நல்ல ரிசல்ட் கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிஏஜிஆர் க்ரோத் வந்து பார்க்கும்போது நிஃப்டி 50யை விட வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து அதிகமாக கொடுத்துருக்கு 1 இயரில். 3 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 1%. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து எஃப்எம்சிஜி, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல், சம் அதர் கம்பெனிஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகும்போது நம்மளுக்கு எஃப்எம்சிஜி நல்லா வந்து கை கொடுக்கும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஸ்டாக், அதனால நல்லாவே கை கொடுப்போம். மற்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்லே, ஐடிசியில் டிவிடெண்ட் தருவாங்க. அப்புறம் நெஸ்லே இருக்குது, சம் அதர் கம்பெனிஸ் இருக்கிறதுனால அதில் வந்து நல்ல க்ரோத் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பியர் மார்க்கெட்டில் எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொலாப்ஸ் அப்போ நிஃப்டி 50லாம் 25% இறங்கிச்சு. பட் அதை விட கம்மியாக தான் எப்பயுமே இறங்கியிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அதிகமாக இறங்கியிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யை விட இது வந்து கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் பிஇ சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 10 இயர் ஆவரேஜ் அண்ட் 5 இயர் ஆவரேஜை விட இப்போ கரண்ட் பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 59.35 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு டிஃபென்சிவ் தீம். ஸோ கண்டிப்பாக வந்து எப்பயுமே லாங் டேர்முக்கு இது வந்து நல்ல க்ரோத்தாக இருக்கும். அதனால் நான் பண்ண போகிறேன். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறேன்னா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நான் என்எஃப்ஓவில் தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்எஃப்ஓனா 16ஆம் தேதி வரை அப்ளை பண்ணலாம். இல்லை நான் அப்புறம் அப்ளை பண்ணுறேன்னா 24ஆம் தேதி அலாட்மெண்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து பை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.